கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே தேவனிடத்தில் அன்பு கூறுவது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவது. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் முதலாவதாக அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக உன்னை போல் பிறனையும் நேசி என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்களுடன் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாக இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மீது நம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனை. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு கூறுகிறோமா? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்ற வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று வசனம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நாம் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது நம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். நம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இப்பொழுது அது தீமையாக தோன்றலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அதை நன்மையாக மாற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது, அவரை நேசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மையாக முடியும். ஹல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே மற்ற சகோதர சகோதரிகளையும் நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கற்பனையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக உன்னை போல் பிறனையை நேசி என்ற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மையாக முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பல தீமையான காரியங்கள் நடக்கலாம். தீமையான காரியங்கள் நடக்கிறதே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் அதை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுவார். எப்பொழுது நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, உன்னை போல் பிறனையை நேசி என்றாரே, அந்த பிரதான கற்பனைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அன்பை குறித்து தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அதிலே 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு இல்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகித்து கொள்ளும். நமக்குள்ளே அன்பு இருக்கிறதா? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது என்று வேதம் சொல்கிறது. அன்பு சினமடையாது, தீங்கு நினையாது என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறோமா? மற்றவர்கள் நம்மை குறை கூறினாலும் புறங்கூறினாலும் நம்மை தவறாக பேசினாலும் நாம் தாங்கிக் கொள்கிறோமா? சகித்து கொள்கிறோமா?
நமக்குள்ளே ஆவிக்குரிய கனியாகிய அன்பு இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அன்புக்கு பொறாமை இல்லைன்னு வேதம் சொல்கிறது. மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோமா, அல்லது பொறாமை என்கிற சுபாவம் நமக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே அன்பின் கனி இல்லாததினாலே மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தீங்கு செய்ய நினைக்கிறவனுக்கு தீமையே வரும் என்று. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை யோசிக்கும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்காது. அங்கே சத்துருவானவன் தொடர்வான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்துருவானவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். நமக்குள்ளே அன்பு இருந்தால் மாத்திரமே சத்துருவை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே அன்பு கூற மனதில்லை, மன்னிக்க மனதில்லை. இருதயத்திலே கசப்பு, வைராக்கியங்கள், விரோதங்கள். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை அவர் ஆராய்ந்து அறிகிறவர். உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். நாம் அவரை ஏமாற்ற முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்முடைய குடும்பம் பரிபூரண நன்மை பெற வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்திலே உண்மை காணப்பட வேண்டும், பரிபூரணமான அன்பு காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். உன்னை போல் பிறனை நேசி என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய நன்மைகளையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல் எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மை கட்டளையிடுங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து காத்திருக்கிறார்களோ என் தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ வேலை காரியத்தில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. பிள்ளைடைய வாழ்க்கையில நன்மையை கட்டளையிடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர் என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்தின்படி உண்மையோடு வாழ்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினால் நிரப்புங்க. முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.